ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2018 புதின் அவர்கள் நாங்க ஒரு இன்விசிபிளா ஒரு மிசில் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு மிசிலை மட்டும் நாங்க தயாரிச்சிட்டோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு நாடாலையும் எங்களை தாக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரஷ்யால ஏதோ ஒரு மூலையில நாங்க வச்சு அனுப்பக்கூடிய இந்த மிசிலை உங்க ஒருத்தராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. அப்படி ஒரு மிசிலை ரஷ்யாவால கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு அமெரிக்கா கொக்கரிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நார்வேவுடைய இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் ஒட்டுமொத்தமா அலருது. நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். ரஷ்யா அந்த ஒரு மிசிலை தயாரிச்சுட்டாங்க. அந்த மிசில் சாதாரணமான மிசில் கிடையாது, நியூக்ளியர் பவர்டு மிசில். உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட நியூக்ளியர் பவர்டு மிசில் இதுதான். அதனுடைய ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 14,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 15 மணி நேரம் அந்த மிசில் பறந்துகிட்டு இருந்திருக்கு அப்படின்னு ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. என்னமா சொல்ற, அப்படி ஒரு மிசிலை தயாரிச்சுட்டாங்களா ரஷ்யா அப்படின்னு கேக்குறீங்களா? அது எல்லாத்துக்குமான பதிலாவும் தான் இந்த வீடியோவா இருக்க போகுது. வாங்க டீடைல்டா வீடியோக்குள்ள பார்க்கலாம். ரீசெண்டா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவுடைய தலைவர் புதின் அவர்களை நேர்ல மீட் பண்ணி இந்த ஒரு மிசிலை தயாரிக்க இப்ப வேண்டிய நேரம் கிடையாது, பாத்துக்கோங்க, நம்ம எல்லாரும் போரை நிப்பாட்ட வேண்டிய தருணத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா பாருங்களேன். ட்ரம்ப் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. புதினை ரஷ்யா மட்டும் கிடையாது, எந்த ஒரு மேற்கு உலக நாடுகளும் தடுக்க முடியாது அப்படின்னு. அவரை நம்ம வழிக்கு கொண்டு வர முடியாது அப்படிங்கறத ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப். அதுக்கு இன்னைக்கு ரஷ்யா சொன்ன அந்த ஒரு அப்டேட் தான் காரணம். கரெக்டா அக்டோபர் 21 அன்னைக்கு அந்த மிசிலை டெஸ்ட் பண்ணி பாத்திருக்காங்க. உலகமே ரஷ்யா அவ்வளவுதான், அதோடைய கதை முடிஞ்சு போச்சு, ரஷ்யாவுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து இத்தனை நாடுகள் அகெயின்ஸ்டா இருக்காங்க, உக்ரைனுடைய கான்டாக்ட் குரூப் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாலும் ஒரு மிசிலை டெஸ்ட் பண்ணி அடுத்ததா 26 அப்போ சண்டே அன்னைக்கு புதின் அவர்கள் மிலிட்டரி ட்ரெஸ்ல வெளியே வராரு. அவருடைய நடையில ஒரு தோரணை, அவரோட பேச்சுல ஒரு வீரம். ஒட்டுமொத்தமா அந்த பேச்சுல அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், எஸ் வி டிட் தி ஃபைனல் சக்சஸ்ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு. 9M730 பியோர்வின்ஸ்டெக் மிசிலை நாங்க உற்பத்தி பண்ணிட்டோம், அதை டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மிசிலை பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, 2018 ஒரு இன்விசிபிள் மிசில் தயாரிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மிசிலை நாங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. 14,000 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல இதனால பறக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுதான் இதோடைய ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி யாரும் தவறா மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஒரு நியூக்ளியர் பவர்டு மிசில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா ஒரு ராக்கெட்டா இருக்கட்டும், இல்ல மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய லிக்விட் ராக்கெட்டா இருக்கட்டும், அதுக்கான ப்ரொபலண்ட் அப்படிங்கிறது ஒன்னு லிக்விட் இல்லைன்னா சாலிட் அப்படிங்கிறது தான் அதோடைய எனர்ஜி. ஆனா இந்த இடத்துல இந்த மிசிலோடைய எனர்ஜி சோர்ஸ் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜி தான் இதோடைய எனர்ஜியே அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நியூக்ளியர் எனர்ஜியை வச்சு என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கறத பல நாடுகள் நியூக்ளியர் ரியாக்டர் வழியா செஞ்சு காட்டியிருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படிங்கறத சொல்றேன் கேளுங்க. ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் ஃபியூவல் போதும் ஒரு வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை பல வருஷத்துக்கு உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ, ஜஸ்ட் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் இருக்கக்கூடிய நியூக்ளியர் எனர்ஜி. அப்படிப்பட்ட அந்த நியூக்ளியர் எனர்ஜியை ஒரு மிசிலுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த நாடு என்ன ஆகும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரியான நியூக்ளியர் ஃபியூவலை தான் இப்போ இந்த பியோர்வின்ஸ்டெக் மிசில யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மிசில ஃபிளையிங் கெர்னோபில் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதுக்கு ஸ்டார்ம் பெட்ரோல் அப்படிங்கிறது தான் இன்னொரு பேர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்படி ஒரு மிசிலை ரெடி பண்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? எதுக்காக இந்த மிசில் தயாரிக்கப்பட்டுச்சு? இதுக்கான பர்பஸா ரஷ்யா முன்வைக்கிற காரணங்கள் என்னன்னா, அமெரிக்கா அண்ட் நாட்டோ நாடுகள்ல இருக்கக்கூடிய மிசில் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதிர்த்து தான் ரஷ்யாவுடைய நியூக்ளியர் டிட்டரன்ஸை வலுப்படுத்துறதுக்காக தான் இந்த மிசில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ரஷ்ய அதிபர் புதின் சொல்லியிருக்காரு. இதை யாராலையும் தடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் இதோடைய ரேஞ்ச் தான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நியூக்ளியர் ஃபியூவல் அப்படிங்கிறதுனால 14,000 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் இது போகும் அப்படின்னு. ஆனா இதனால 20,000 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் கூட போக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு மணி நேரம் இதால பறக்க முடியும் அப்படிங்கறத சொல்லவே முடியாது. பிகாஸ் இதோடைய வரம்புகள் அப்படிங்கிறது விர்ச்சுவலி அன்லிமிட்டெட். நியூக்ளியர் வார்ஹெட்டை இதனால சுமந்து செல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ், ஆஃப் கோர்ஸ் இதனால சுமந்து செல்ல முடியும். இப்போ இவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்க கூடிய இந்த மிசில் ஒரு சர்ஃபேஸ் லான்ச் மிசில் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இதை இனிமே ஒரு ஷிப்ல இருந்து இல்லனா ஒரு ஃபிளைட்ல இருந்து லான்ச் பண்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அதுக்கான பைப்லைன் ஒர்க் தான் இப்போ போயிட்டு இருக்கு. புதின் அவர்கள் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, இந்த ஒரு இன்விசிபிள் மிசிலை கொண்டு வரதுக்காகவே மிலிட்டரியை என்ஹான்ஸ் பண்ண போறதா தகவலும் சொல்லியிருக்காங்க ரஷ்ய அரசு. நார்வேவுடைய இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் கூட இன்னைக்கு அலறுது. ரஷ்யா தயாரிக்கக்கூடிய இந்த மிசிலை ஒரு முறை அப்படி இல்லைன்னா 2 முறை டெஸ்ட் பண்றதுக்காக நம்ம மேல வீசினாங்கன்னா கூட அது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த மிசில் குறிப்பா அணுசக்தியால இயங்குது. அப்படி இருக்கப்ப அந்த மிசில் மேலேயே வெடிச்சு செதறினா கூட அந்த மிசிலுடைய வேஸ்டேஜ் எதனா பூமியில பட்டுச்சு அப்படின்னா அந்த உதிரி பாகங்கள்
பூமிக்கு கீழே நியூக்ளியர் வேஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு நார்வே அரசு தெளிவா சொல்றாங்க. ஆனா புதினோ இது ஒரு யூனிக் மிசில் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு யூனிக்கான மிசில், இதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை தடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நார்மலா இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசில் வரும்போது கூட அந்த பாத்தை ஈஸியா எதிரி நாடுகளால கண்டுபிடிக்க முடியும் எந்த வழியா வந்திருக்கு அப்படின்னு. அதோடைய மிட் கோர்ஸ் இப்படித்தான் இருக்கு, பாத்த மாத்திட்டு இருக்கு அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஆனா புதின் கண்டுபிடிச்சிருக்க இந்த மிசில் அடிக்கடி அதோடைய பாத்த மாத்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது லோ ஆல்டிடியூட்ல இருந்து சுமார் 50ல இருந்து 100 மீட்டர் உயரத்துல பறக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி லோ ஆல்டிடியூட்ல இருந்து பறக்கும் போது எதிரி நாடுகளுடைய ரேடர்களால இதை கண்டே பிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அதோடைய ஸ்பீடா இருக்கட்டும், அதோடைய ஆல்டிடியூடா இருக்கட்டும், அதோடைய டைரக்ஷனா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நொடிக்கு நொடி அதை சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய திறன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ப்ரிசைஸான தாக்குதல்லாம் நடத்தணும் அப்படின்னா ரஷ்யா இதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிரம்மாஸ்திரத்தையே ரஷ்யா இப்போ கண்டுபிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ரஷ்யா இதை வச்சுக்கிட்டு என்ன ஒரு ஆட்டம் ஆடுவாங்கன்னு சொன்னா அது மிகையே ஆகாது. இதை தடுக்கிறதுக்கு அமெரிக்காவால முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலதான் டொனால்ட் ட்ரம்ப்பே புதின் அவர்கிட்ட போய் வார நிப்பாட்டுங்க சாமி, ஏன் சாமி இப்ப இந்த மிசில டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. ட்ரம்ப்பையும் குறைச்செல்லாம் எடை போட முடியாது. ஒருவேளை அமெரிக்கா கிட்ட இருக்க மிசிலை விட இந்த மிசில் கொஞ்சம் குறைஞ்சதா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடே பம்பரக்கட்ட மண்டையா, இப்படி ஒரு மிசில தயாரிச்சு அதை நீ டெஸ்டிங்க வேற போட்டு பாக்குறியா, இருடா உனக்கு ஒரு பொருளாதார தடைய போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அமெரிக்காவை விட இந்த மிசில் ஒரு படி இல்ல பல படி மேல இருக்கிறதுனாலயே நமக்குள்ள எதுக்குப்பா சண்டைங்கிற அளவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இறங்கி போயிருக்காருன்னா பாருங்களேன். இந்த ஒரு இன்விசிபிள் மிசிலோட ரஷ்யா அடங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்லப்படுது. டெஸ்டிங் ஃபேஸ் முடிஞ்சிருச்சு, நம்மளுடைய மிலிட்டரியை என்ஹான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும்தான். நாங்க வந்துட்டோம்னு சொல்லுங்க, எங்களுடைய யூனிக் மிசிலோடய நாங்க திரும்ப வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு புதின் சொல்லாம சொல்லியிருக்காரு. இதுக்கு அமெரிக்கா என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.